Okay, children, today continuation of the algebra, third unit. Okay, unit digit of numbers in exponential form. It means ஒரு நம்பர் பவரில் இருக்கிற ஒரு நம்பருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த ஆன்சரில் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அந்த சாப்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர் ஸ்கொயர். ஃபோர் ஸ்கொயர் மீனிங் இஸ் 4 into 4. It means 4 4s are 16. In the 16ல this is the ones and tens. இதுதான் நமக்கு யூனிட் டிஜிட். இந்த யூனிட் டிஜிட்டை இவ்வளோ தூரம் மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பார்க்க போகிறோம். ஓகேவா? இன் யர் புக் பேஜ் நம்பர் 53 see here 10 cube 10 power 4 10 power 5 10 power 3 வந்து 10 power cube சொல்லலாம். எப்படி நம்ம ஸ்கொயர் சொல்கிறோம் அதே மாதிரி 3 வந்து கியூப்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ 10 cube 10 power 4 10 power 5 இந்த லாஸ்ட் டிஜிட்ஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர்லேயுமே லாஸ்ட் டிஜிட் ஜீரோ தான். ஓகே, அண்ட் ஹியர் 40 ஸ்கொயர் பாருங்கள். 40 ஸ்கொயரை கேன் வி ஸ்ப்ளிட் 4 into 10. 4 10s are 40 தானே. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ன வரும்? 10 10s are 100. ஸோ ஆப்வியஸ்லி the unit digit is 0. ஓகேவா? லைக்வைஸ் 230 23 into 10. 10 நம்ம எவ்வளோ டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் 0 தான். ஸோ ஒரு நம்பரை எவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் சரி லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்தால் இந்த ஆன்சர்லேயுமே லாஸ்ட் டிஜிட் வந்து 0வில் தான் இருக்கும். இதே மாதிரி தான் 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஹவு மச் டைம் வி கேன் மல்டிப்ளை 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் இஸ் 1. 1 into 1 1 1 into 1 1 1 into 1 1. ஓகேவா? ஸோ ஒரு நம்பரில் லாஸ்ட் டிஜிட் 1 இருந்துச்சுன்னா ஆன்சர்லேயும் 1 தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 11 ஸ்கொயர் 11 into 11 ஆன்சர் 121. ஸோ யூனிட் டிஜிட் இஸ் 1. அண்ட் நெக்ஸ்ட் சம் 5 லாஸ்ட் டிஜிட் 5 இருந்தாலும் இல்லை 5ஓட பவர்ஸ் இருந்தாலும் யூனிட் டிஜிட் வந்து 5 தான். ஓகே, 0 1 5 ஆர் சிமிலர். லைக் பை 6 ஆல்சோ. 6 வந்து 6 power 1 6 power 2 6 power 3 6ஐ எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் ஆன்சர் 6 தான் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் நவ் 4 கம் டு த 4 மட்டும் பவர் செக் பண்ணிக்கோங்க. அந்த பவர் வந்து உங்களுக்கு ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பாருங்கள். இஃப் த பவர் ஆட் நம்பர் மீன்ஸ் 1 3 5 7 9 ஒத்தப்பட நம்பர் சொல்லுவோம் இல்லையா? இட் மீன்ஸ் இஃப் யூ டிவைட் த நம்பர் we cannot divide the equal two parts. For example 3 நம்ம ஈக்குவலாக பிரிக்க முடியுமா? ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பிரிக்க முடியாத நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸ். ஸோ 1 3 5. ஃபார் எக்ஸாம்பிள் 4 நம்ம ஈக்குவலாக பிரிக்கலாம், இல்லை 2 2ன்னு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஈக்குவலாக பிரிக்கிற நம்பர் வந்து நமக்கு ஈவன் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6. ஓகேவா? இப்போ 4 நம்ம ஈவனாக பிரிக்கலாம், 3 நம்ம ஈவனாக பிரிக்கலாம். 1 3 5லாம் ஆட் நம்பர்ஸ், 2 4 6 எல்லாம் ஈவன் நம்பர்ஸ். பவர் வந்து ஆட் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் 4 கிடைக்கும். பவர் வந்து ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் 6. ஓகேவா? சிமிலர்லி when we base the 9க்கு பவர் வந்து ஆட் நம்பரில் இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் ஆன்சர் 9. பவர் ஈவன் நம்பரில் இருந்தால் யூனிட் டிஜிட்டில் வந்து 1. ஓகேவா? 4க்கும் 9க்கும் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பவர் ஆடாக ஈவனாக செக் பண்ணணும். நான் எக்ஸைஸ் 3.2 first and second sum you can do. Try to do yourself. Third sum here 25 power 23. ஓகேவா? 25 power 23. இந்த 5 லாஸ்ட் டிஜிட் 5ல இருக்கா? 5 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 5 தானே வரும். ஸோ யூனிட் டிஜிட்டில் இருக்கிற நம்பர் 5 எத்தனை டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் யூனிட் நம்பரில் 5 தான் வரப்போகுது. அண்ட் 4
4க்கும் 9க்கும் நான் ஆடா ஈவனா செக் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா பவர்ஸை. ஹியர் பவர் இஸ் ஆட். ஸோ பவர் ஆட்ல இருந்தால் ஆன்சர் 4. If the power is the even number, then the answer is 6. ஓகேவா? Here 11. Unit digit is 1. 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் the answer is 1. So unit digit is 1. And 4. 4 செக் பண்ணுங்க. பவர் ஆடா ஈவனா? ஈவன். ஸோ ஈவனுக்கு ஆன்சர் 6. ஓகே. நெக்ஸ்ட் 6 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 6 தான். 0 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0. 9 செக். 9 மல்டிப்ளிகேஷன் தான். 9ஓட பவரை செக் பண்ணுங்க, ஆடா ஈவனான்னு பாருங்க. ஸோ இஃப் த நம்பர் இஸ் த ஆட், த ஆன்சர் இஸ் 9. இஃப் த நம்பர் இஸ் ஈவன், தென் ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? ஹியர் 19 power 12. The power is the even number. So the answer is if the power வந்து even number இருக்கு, so the answer is 1. Find the unit digit of the following numeric expression. இங்க 4 last digit வந்து 4ல இருக்கு. What is the power? 20. 20 is the even number. So if the 4 base and the power is the even number, then the answer is 6. Okay va? And the next one 5. 5 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் லாஸ்ட் யூனிட் டிஜிட்ல 5 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் 6 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 6 தான். 6 plus 5 plus 16. Answer is 11 plus 6. 6 plus 5 11. 11 plus 6 17. 17. The 17 unit digit is 7. So the answer is 7. Okay va? Next is some unit digits. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் கன்சிடர் த யூனிட் டிஜிட். லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 0 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஓகேவா? அண்ட் ஹியர் 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1 தான். ஸோ 0 plus 1 1. ஆன்சர் இஸ் 1. So students, in exercise 3.2 you can do the first and second sum, third and fourth sum I did. Okay va? Next we go to exercise 3.3. Here now in the exercise 3.3 we are going to find the degree of the terms. Okay va? Degree means the power la enna number irukku check பண்ணுங்க. If the term only one term ஒரே ஒரு term வந்துச்சுனா degree வந்து பவர்ல என்ன நம்பர் இருக்கோ that's the degree of the equation. For example, here variable is x and the coefficient of x is 5. x ஓட degree, x ஓட பவர் வந்து 2. So degree is 2. Okay va? Now in the second sum, minus 7ab. Okay va? Here power of a is 1 and power of b is 1. If you add the both, the answer is 2. So degree is 2. In the sum, p power there is nothing எதுவுமே மென்ஷன் பண்ணல. If there is a number, there is no number, we can return 1. p power 1, q power 2, r power 2. அதாவது p power 1, q square, r square. If we add the all powers, 2 plus 2 4 plus 1. So degree 5. Next, here there is a constant number 125. There is no more variable here. Variable ஒண்ணுமே இல்லைனா it means 0. Degree is 0. And here the next sum 3z. z ஓட பவர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. If there is no power, we can return 1. So degree 1. Okay, in before sum there is only one term they are given, so we can find the degrees easily. Okay va? But in the fourth sum they are given one more terms. Here 1 2 terms are there. Here 1 2 3. Here 1 2 3 1 2 3 4 terms. 1 2 3 4 5 terms. So here in this sum one more expressions, அதாவது one more terms are there. இப்படி one more terms இருந்தா டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும் இதை பாருங்க. Here what is the variable? Here x. ஒரே ஒரு variable x தான் இருக்கு. What is the power of x? x cube. So degree is 3. Okay va? But next sum 1 2 3 terms இருக்கு. So in the first term degree is 2.
in the second term degree is 1. Here there is a no degree. Okay va, it's a constant. In this இதை ரெண்டை கம்பேர் பண்ணுறப்ப which one is the higher? 2 is the higher. So degree is 2. Okay, and next is some 1 2 3. இந்த மூணு டேர்ம்ஸையும் தனித்தனியாக டிகிரி என்னன்னு செக் பண்ணுவோம். t power 4. Here s power 1 1 plus 2 3. Here s power 3 t power 2. So 3 plus 2 5. Which one is the higher? 4 or 3 or 5? 5 is the higher. So degree 5. Next, here there is no more degree. Here y power 1, y power 2, y power 3. Which one is the higher? 3. So degree is 3. Next, u power 5, u power 4, v power, there is no degree here. So 1 போட்டுக்கலாம். u power 3, v power 2, u power 2, v power 3, u power 1 எழுதிப்போம், v power 4. Now 5, 4 plus 1, 5, 3 plus 2, 5, 3 plus 2, 5, 3 plus 4 plus 1, 5. Everyone is 5. So degree is 5. ஏன்னா இங்கே எது greater எது smaller நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. So degree is 5. Everything is same. Next, fifth sum. Identify the like terms. Okay வா, இங்கே some terms are there. Like terms எதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, for example x cube. வேறு எங்கே x cube இருக்கு? Here there is no x cube. x cube இல்லை, இங்கே x cube இருக்குது. பட் எல்லாமே நமக்கு வேரியபிள் சேமாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே y ஸ்கொயர்னா இங்கே y ஸ்கொயர் இருக்கணும், இங்கே இசட்னா இங்கே இசட் இருக்கணும், இருக்கா? ஸோ நோ. அப்போ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இல்லை. இது செக் பண்ணுங்கள். மைனஸ் y cube x ஸ்கொயர் இசட். ஹியர் y cube x ஸ்கொயர் இசட். இது ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ லைக் டேர்ம்ஸ் ஆர் திஸ் இஸ் 2. ஓகேவா, திஸ் 2s ஆர் லைக் டேர்ம்ஸ். y cube x ஸ்கொயர் இசட். வேறு எல்லாமே கம்பேர் பண்ணிங்கன்னா இசட் z powers are not same. Here also powers are not same. Y compare பண்ணாலும் powers same இல்லை, x compare பண்ணாலும் powers same கிடையாது. So this 2 only like terms. Next one. Next sixth sum. Add and find the degree of the following expression. இது ரெண்டே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் we have to find the degree. ஓகேவா, ஆட் பண்ணுறது ஜஸ்ட் ரைட் த ப்ளஸ் சிம்பிள் போத் ஆஃப் இன் பிட்வீன் போத் ஆஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் கிடையில மேம் ப்ளஸ் மட்டும் எழுதியிருக்கேன். நவ் வாட் ஆர் த எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்? ஹியர் 9x ப்ளஸ் 10x, 9x ப்ளஸ் 10x 19x. ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் 9y ப்ளஸ் 3y. ஓகேவா, we have to minus both of them. So minus 6y. Now what is the degree? X oda power 1, y oda power 1. Obviously degree is 1. Next is sum. K square. This is the first expression and second expression. We have to add this both. அதனால plus symbol மேம் எழுதிருக்கேன். Now what is the k square? How many k squares are there? 1k square minus 2k square. So the answer is minus k square. 1k square லேருந்து minus 2k square. ரெண்டை மைனஸ் பண்ணணும், பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் கே ஸ்கொயர். அண்ட் ஹவு மெனி கே? 25k 21k மைனஸ் 25k ப்ளஸ் 21k. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஆன்சர் மைனஸ் 4k. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் இஸ் 43 ப்ளஸ் 23, சாரி 46 ப்ளஸ் 23. 6 ப்ளஸ் 3 9, 4 ப்ளஸ் 2 6. ஓகேவா, நவ் இன் திஸ் எக்ஸ்பிரஷன் விச் ஒன் இஸ் த ஹையர் பவர்? Here 2, here 1. So 2 is the highest. So degree is 2. Next sum. 3m square n plus 4pq square. This is the next expression. ரெண்டே ஆட் பண்ண போகிறோம். m square n, m square n. ஓகேவா, this is the like terms. like terms மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதனால m square n, m square n. Here 3m m square n. Here 5m square n. So totally 8m square n. நெக்ஸ்ட்டு pq ஸ்கொயர் pq ஸ்கொயர். ஓகேவா, இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணோம்னா 6pq ஸ்கொயர். வாட் இஸ் த டிகிரி? ஹியர் 1, ஹியர் ஆல்சோ 1. 2 plus 1 3, 2 plus 1 3. ஸோ டிகிரி இஸ் 3. ஹியர் there is no more higher, both are same. ஸோ டிகிரி இஸ் 3. நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த டிகிரிஸ். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட்டு டிகிரி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா மேம், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதுகிறேன். 10x ஸ்கொயர் minus 3xy plus 9y square.
ஓகேவா? இதை அப்படியே எழுதிட்டு மைனஸ்க்கு அப்புறம் வர சிம்பிள்ஸை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே +3 -3ன்னு எழுதணும். இட் மீன்ஸ் ப்ராக்கெட் போட்டால் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். plus into minus -3x square, minus into minus plus 6xy, minus into minus plus 3y square. Okay, now what are the like terms? X square 10x square minus 3x square 7x square, xy minus 3xy plus 6xy. So the answer is plus 3xy. And then y square 9y square plus 3y square, answer is 12y square. 2 2 2, so degree is 2. Next sum 4x square minus 3x அப்படி எழுதிக்கலாம். and இந்த மைனஸ் சேஞ்ச் பண்ணிப்போம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா here plus into minus -5x square, minus into minus plus 8. now இந்த bracket க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? 4x square minus 3xல here plus into minus -8x, minus into minus plus 5x square, plus into minus -8. Okay va? Now what are the like terms? 4x square 5x square 9x square, minus 3x minus 8x minus 11x, and there is only one constant -8. now degree is, which one is the highest? Here 1, so degree is 2. and students, you can do the try the second sum in the 7th Roman letter. And students, next exercise 3.4. here 6 power 2, 6 power m, 6 power 5. We are given an answer also here, but we have to find the value of m. Okay va? Base are equal, then we have to add the powers. It means a power m into a power n is equal to a power m plus n. This is the formula. Okay va? It means 2 plus m, ரெண்டு பவர் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணணும். ஓகேவா? now the bases are equal, then powers also equal. 2 plus m is equal to 5, plus 2 அப்படியே ஆப்போசிட் போயிட்டா -2. it means m is equal to 5 minus 2, m is equal to 3. find the unit digit. 4 இருந்துச்சு அப்படின்னா பவரை செக் பண்ணணும். பவர் வந்து ஈவன் நம்பர், தென் ஆன்சர் இஸ் 6. ஓகேவா? ஹியர் 6 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 6. 6 6 are 36. ஸோ த யூனிட் டிஜிட் இஸ், இது ஒன்ஸ் இல்லையா? ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னா 6.